வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது விஜய் ஒரு பாஜகவினுடைய பி டீம், அதிமுக பாஜகவினுடைய பி டீம், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட தகவல்கள் இன்றைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பலவிதமான தகவல்கள் ஒரு வார்த்தை ஜாலங்களாகவும் ஏதோ ஒரு எதிர்ப்பின் விளைவாகவும் இருக்கலாம். ஆனால் ஆதாரபூர்வமான சில கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனால் சமீபத்தில் திருவண்ணாமலையில் தாவேகா தொண்டர் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லையா, அங்கே தாவேகா வேட்பாளர் நிற்கிறாரு. அவருக்கு ஆதரவாக தாவேகா தொண்டர் திருவண்ணாமலை தாவேகா ஒரு ஆடியோ போடுறார். என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, பாஜக இதெல்லாம் செஞ்சுருக்கு, அதனால் தாவேகாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கருத்து. திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லலை அவர், நல்லா புரிஞ்சுக்கணும். தாவேகாவுக்கு ஓட்டு இது பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னா அதிமுகவும் ஓட்டு போடாதீங்கன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அங்கே இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர், அப்போ அதிமுக பாஜக கூட்டணி. இந்த ஆடியோவை கேட்ட உடனே நிறைய பேர் ஸ்டென்னாகி நிற்கிறாங்க. அதில் குறிப்பாக தாவேகா நிர்வாகிகளே ஸ்டென்னாகி நிற்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என்னப்பா அது இந்த மாதிரி நீ ஆடியோ போட்டிருக்கிற, தாவேகா சில மூத்த நிர்வாகிகள் திருவண்ணாமலை தாவேகா நிர்வாகிகளே ஆடியோ போட்டு அந்த நிர்வாகியை கேட்குறாங்க, விளக்கம் கேட்குறாங்க, எதுக்காக நீ இந்த ஆடியோ போட்ட அப்படின்னு. ஆமாம், இதில் என்ன இருக்குது, தாவேகாவுக்கு ஆதரவாக நம்முடைய கட்சிக்காக ஆதரவாக நான் போட்டேன். இங்கே நிற்கக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் நிற்கிறாங்க, அதனால் கூடாதுன்னு ஆடியோ போட்டேன். அதன் அடிப்படை நமக்கு ஓட்டு வரட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லியிருக்கிறார். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, தாவேகா தொண்டர்களே அந்த தாவேகா நிர்வாகி அடின்னு அடித்து சண்டை போட்டு ஆடியோவை முதல்ல எடு அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னம்னா, உள்ள ஊன்றி பார்க்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பல தாவேகா தொண்டர்கள் பாஜகவின் அடிவருடிகளாக, மற்றபடி விஜயை போன்ற ஒரு பி டீமின் சொந்தக்காரர்களாக, பாஜகவின் பி டீமின் சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. எப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஆடியோவோட இன்னொரு வாய்ஸ் போகுது. என்ன வாய்ஸ் போகுதுன்னா, நம்மளுடைய டார்கெட் திமுக தான், அதில் எந்த ஒரு மார்க்கெட்டும் இல்லை. எங்கே பார்த்தாலும் விஜய் சொல்கிறார் இல்லையா, திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி அப்படின்னு. அதனால் திமுக தான் நம்ம டார்கெட். அதான் அந்த ஆடியோவிலே இன்னொரு தாவேகா தொண்டரை அதுக்கு விளக்கம் நான் சொல்கிறார். அந்த ஆடியோ போட்டார் பார்த்தீங்களா, போட்ட ஆடியோ நபருக்கு இன்னொரு தாவேகா தொண்டர் அந்த ஆடியோவில் விளக்கம் சொல்கிறார். எப்பா நீ அப்படி போடக்கூடாதுப்பா, பாஜக டார்கெட் கிடையாது நம்மளது, திமுக தான் நமக்கு டார்கெட்டு. அதே நேரத்தில் பாஜகவை தொடவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், சில விஷயங்கள் உனக்கு புரியாது. இப்போ விஜய் நம்ம தலைவரவே எடுத்துக்கவேன், அவர் பாஜகவை பற்றி பேசுகிறாரா பாரு, எங்கே பார்த்தாலும் பாஜகவை பற்றி பேசவே மாட்டார். தப்பிச்சு போன மாதிரியே பேசிக்கிட்டு போயிருப்பார். திமுகவை பற்றி பேசுவார், மற்றபடி அதிமுகவை பற்றி பாஜகவை பற்றி பேசவே மாட்டார். எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலுமே சரி, பாஜகவை அவர் பேசியது ஏதோ ஆரம்பத்தில், அப்புறம் அதுக்கு பின்னால் ஜனநாயகன் முடக்கம், மற்றபடி சிபிஐ விசாரணை அப்படி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் விஜயை சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் கட்டாயமாக தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பாஜகவை டார்கெட் வைக்கவே கூடாது, திமுக தான் டார்கெட். அதன் அடிப்படையில் பாஜகவை தாக்கி பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் இது மேலிடத்து விவகாரம். அந்த நபர் சொல்கிறார், இது மேலிடத்து விவகாரம், எந்த ஒரு ரகசியம் மற்ற ஷோன்ஸு அதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய தலைவர் தளபதியே பாஜகவை விமர்சிப்பதை குறைத்து கொண்டார். ஆரம்பத்தில் குறைச்சார். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னார்,
இவர்கள் வந்து கொள்கை ரீதியான எதிரி அப்படின்னு சொன்னார் பாஜக அப்படின்னு ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியோட சொன்னார். அப்புறம் போக போக அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே போயிட்டாரு. இப்போ வந்து பாஜக பற்றி பேசுறதே கிடையாது எந்த ஒரு மேடையிலுமே. காரணம் என்ன அப்படின்னா அதான் உள்குத்து விவகாரம். என்ன விஷயம் அப்படின்னா நாளை வந்து நமக்கு பாஜகவுடைய உதவி நமக்கு தேவைப்படலாம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். அந்த ஆடியோவில் வந்து இந்த வார்த்தை போகுது. அந்த நபர் தாவேகா நபர் வந்து இன்னொரு ஆடியோ போட்டார் பார்த்தீங்களா, அந்த இன்னொரு ஆடியோ போட்ட தாவேகா நபருக்கு இவர் விளக்கம் கொடுக்குறார். ஏன் அப்படின்னு கேட்டால் தளபதியை குறைச்சிக்கிட்டார். ஜனநாயகன் படம் கான்செப்ட் மற்ற ஷோ சிபிஐ விசாரணைக்கு பின்னால் அவரே குறைச்சிக்கிட்டார். என்ன அப்படின்னா நாளை வந்து நாளைக்கு வந்து பாஜக உதவி நமக்கு தேவைப்படலாம். தேவையில்லை எந்த வகையில் தேவைப்படலாம் அப்படிங்கிற விளக்கம் சொல்லலை. இதை நம்ம இந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம பலவிதமாக பிரிச்சுக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து பாஜகவின் உதவியை விஜய் நாடி போகலாம், இல்லை விஜயின் உதவியை பாஜக நாடி போகலாம். நாடி போகக்கூடிய சமயத்தில் விஜய் வந்து அங்கு வழிவிடுவார், கை கொடுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் எடுத்துக்குமே. இந்த தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீட்டு வந்து ஏதோ எதேச்சியாக மற்றபடி வாக்கு போட்டு மற்றபடி வந்துட்டாங்க விஜய். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சீட்டு பாஜக வரக்கூடிய இரண்டுமே வந்து கலந்து கூட்டணியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு வரக்கூடிய சமயத்தில் விஜய் அதை ஏற்றுக்கொள்வார். காரணம் என்ன அப்படின்னா பலவிதமான ஒரு சர்ச்சைகள் வந்தாச்சு. அதனால தான் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸே பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து ஒன்றுக்கு விளங்காத படம். பாதி படம் நல்லா இருக்குதான், பாதி படம் ஒன்றுக்கும் விளங்கலை. அப்படிங்கிறப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுறது? 500-600 கோடிக்கு வேணால் நமக்கு நஷ்டம். அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் தெரியாத போல் நம்மளே ரிலீஸ் பண்ணலான்னு போல் ஆதவ் அர்ஜுனா, விஜய் மற்ற ஷோ அந்த டீம் எல்லாமே வந்து சும்மாவது வெளியே விட்டாங்க. வெளியே விட்டு அதை நீங்கள் மக்களாவது பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதனால் வந்து இன்னும் வந்து விஜய்க்கு வந்து ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனம். சிறுபான்மை, குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் வந்து ஓட்டு சிதையக்கூடிய ஒரு சூழல். ஏதோ 2 இஸ்லாமிய மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம் நினச்சிருந்தாங்க. இந்த ஜனநாயகன் ரிலீஸுக்கு பின்னால் சுத்தமாக ஒரு இஸ்லாமிய இளைஞன் கூட போட மாட்டான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாச்சு. அதன் அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு வகையில் ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணாது, ஏதோ பண்ணியாச்சு. அடுத்தது வந்து சிபிஐ தான். அதை நம்ம ஒன்றும் பண்ணவெல்லாம் முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், விஜய் அந்த ஜனநாயகன் படம் கான்செப்ட் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு முறையீடு பண்ணியிருக்கிறாங்க இந்த தயாரிப்பாளர். அப்போ நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க, முறையீடு பண்ணி பிரயோஜனம் கிடையாது, மனு தாக்கல் பண்ணுங்க, என்னங்கிறத பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஐடியா பண்ணி வந்திருக்கிறாங்க. யார்? ஜனநாயகனுடைய தயாரிப்பாளர்கள். என்ன பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தகவல் இல்லை. பண்ணி என்ன பண்ணுறது? ஜனநாயகன் ரிலீஸு முடிஞ்சு போச்சு. இனி என்ன பண்ணினாலும் கண்டுபிடிக்க முடியாமலாம் கிடையவே கிடையாது. யார் அந்த கருப்பு ஆடு கண்டுபிடிக்காமலாம் கிடையவே கிடையாது. அதே மீறி தயாரிப்பாளர் வந்து ஒன்றும் தெரியாததை போல உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் அப்படின்னா உண்மையிலே இதிலே வந்து ஒரு உள்குத்து இருக்கு. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தால் ஒரு தகவல் வந்து ஒரு இணையதளத்தில் வந்துருச்சு அப்படின்னா போலீஸ் கான்செப்ட் மற்ற ஷோ உள்ளே போக 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 அந்த விசாரிக்கக்கூடிய சமயத்தில் என்ன நம்பர் செல் நம்பர் கிடச்சிடும். அடித்தா அவன் அளவுங்க போகிறான், எவன்டா வெளியிட்டானா முடிஞ்சு போச்சு, தூக்கி உள்ளே போட வேண்டியது. ஆனால் அதை வந்து விஜய் டீம் வந்து மூடி மறைக்கிறது அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் அதை வந்து விட்டாச்சு, சனியை தொலைஞ்சு வச்சுட்டு விட்டாங்க. அடுத்தது வந்து சிபிஐ, அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாளைக்கு வந்து 2029 வரைக்கும் நாங்கள் பல வீடியோ சொல்லியிருக்கோம். சிபிஐ சம்மந்தப்பட்ட இப்போ ஜனநாயகன் கூட சொன்னார் 2029 ரிலீஸ் ஆகும் சொல்லி போட்டு. இப்போ பார்த்தீங்களா, குட்டி கலாட்டா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு அதை விஜய் உன்னுடைய உத்தரவின் பேரில் விஜயே பண்ணினாரா, பாஜக உள்ளீடா, ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் பாஜக இதில் கட்டாயமாக தலையிட்டு இருக்கிறது. சும்மா விட்டுடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் என்ன, அது விஜய்க்கு தான் தலைவலி. அப்படிங்கிற ஒரு சமயத்தில் ஜனநாயகன் சுத்த முடிஞ்சு அதை டப்பாவுக்கு போயாச்சு, குப்பை தொட்டியில் போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ சிபிஐ வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சிபிஐ சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக
பாஜகவுடைய உதவி நமக்கு நாளைக்கு தேவைப்படலாம். அதே நேரத்தில் ஆட்சி ஒரு ஏதோ குறிப்பிட்ட சீட்டு வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்மளும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கான்செப்ட் வரக்கூடிய சமயம் ஏற்பட்டு விட்டால் அப்போ பாஜகவோட நமக்கு தேவைப்படும். எப்படியாவது ஒரு வகையில் பாஜகவோட நமக்கு தேவைப்படும். அதனால் பாஜகவை தளபதி நம்ம தலைவரே டச் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு கூட அந்த அளவுக்கு திருவண்ணாமலை தாவேக்காவில் பாஜகவுக்கு ஆதரவாக அந்த வீடியோ இன்றைக்கும் ஆடியோ போயிட்டுருக்கு. மற்றபடி இதன் அடிப்படையில் பார்க்கின்றபடி என்ன துண்டாக தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் சொன்னதை கூட பாஜகவின் பி டீம் தான் தாவேக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதன் மூலமாக ஆதாரப்பூர்வமாக தெரிகிறது. அப்போ அதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு யார் யார் என்னெல்லாம் எந்த அளவுக்கு ஓட்டு போட முடியுமோ குறிப்பாக சிறுபான்மை மக்கள் இதில் துண்டாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல். இதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் தாவேக்கா ஆதரவாக அந்த வேட்பாளர் ஆதரவாக அருண்குமார் செயல்பட்டு அவர் எங்கே இருக்காருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. இப்படிலாம் ஒரு குளறுபடி. அதே நேரத்தில் பெரம்பூர் கான்செப்ட் வகையில் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லி போட்டு அங்கிருந்து ஒரு குரல். அதனால் பெரம்பூர் கான்செப்டில் அவர் இருந்தாலுமே கூட மற்றபடி வேறு திருவிக்கா நகர் சம்மந்தப்பட்ட வகையில் அங்கே ஆம்ஸ்டாங்குடைய மனைவி ஆமாம் எனக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி விஜய் வெற்றி அடைவார் என்பதையெல்லாம் விட குறிப்பாக திருவண்ணாமலை மேட்டை மட்டும் பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பாஜகவுடைய பி டீமாகத்தான் கட்டாயமாக விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக கன்ஃபார்மாக தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.